அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு சாக்லேட் chocobar நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. இந்த சமையல் குறிப்பு ரொம்பவே பெர்ஃபெக்டான முறையில் மற்றும் சுலபமான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இந்த ரெசிப்பியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்ச நேரம்லாம் இந்த மாதிரி chocobar நீங்கள் வீட்டிலேயே பண்ணி சாப்பிடலாம். இது வந்து வெறும் chocobar கிடையாது, சாக்லேட் chocobar. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மோல்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு மோல்டை கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் அது லிங்க்கு உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 3, இது வந்து 250 கிராம், 750 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குவான்டிட்டி வந்து நான் இன்னும் 2-3 ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக எடுத்துக்கேன். நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல திக்காக கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த பீட் பண்ணும்போது குயிக்காக அது வந்து விப்ட் ஆகாது. அப்புறம் வந்து சுகர் பவுடர் பாருங்கள், சுகரை வந்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. நல்லா, அதாவது ஃப்ரெஷ்ஷாக உடனே சீனி எடுத்து உடனே நீங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உள்ளது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிடணும். இப்போது நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணும்போது மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் ஏசி இருந்ததுன்னா 17 டிகிரி செல்சியஸில் ஏசியை வச்சுட்டு அந்த ரூமில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பாத்திரம் பயன்படுத்திருக்கீங்களோ அதுக்கு கீழே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு பீட் பண்ணிங்கன்னா அதுவும் ஈஸியாகும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 4.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒயிட்டாக ஒரு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வரும். அதே சமயத்தில் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ஒரே வேலை தான் பிளெண்ட் பண்ணணும். திருப்பி அதாவது நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து அந்த சைட் பண்ணக்கூடாது. இப்போ வலதுபுறத்துலேருந்து இடது பக்கம் பண்ணுறீங்களா, அதே வேலை தான் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த பிளெண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, ரொம்ப ஈஸியாக. அதாவது இப்போ நிறைய பிளெண்டர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது, சும்மா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் எதுவுமே ஆகாது. பட் இது அப்படி கிடையாது, ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் விதவிதமாக ஐஸ்கிரீம் பண்ணலாம், chocobar பண்ணலாம், நிறைய பண்ணிக்கலாம். அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லாவே திக்காகிட்டு வருது பாருங்கள். இதை நீங்கள் வந்து கைட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து கைட்டே பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சுகர் பவுடர் வந்து நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சீனி இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி திரும்ப நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு 7 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு திக் ஸ்டேஜ் வரும். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. பாருங்கள், எந்த மாதிரி நல்ல திக்காக வருது பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிட்டு இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குங்க. இதில் வந்து ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னும் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே, அதாவது நீங்கள் வந்து இது எடுத்து பார்க்கும்போது லைட்டாக அப்படி ஒரு பீக் மாதிரி வரும். அது வந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு அப்படின்னா அது வந்து சாஃப்ட் பீக்னு அர்த்தம். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்தாவே போதும். ரொம்பவே ஹார்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் இப்போவே யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை சேவ் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து கட்டியாக ஆகவே ஆகாது, கரெக்டாக அதே மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப எடுத்து கூட இப்போ நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம் பண்ணும்போது எடுத்துகிட்டு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கணும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது.
இன்றைக்கு வந்து நம்ம சாக்லேட் சாக்கோபார் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து சாக்லேட் தேவை. பாருங்கள், நான் வந்து இந்த மோர்டுக்குள்ளே டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா கடைகளையும், அதாவது பெரிய பெரிய ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து 400 கிராம் 85 ருபீஸ் தான். ரொம்பவே குட் குவாலிட்டி. இது வந்து நீங்கள் வாங்கி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் இந்த 3 பார் எடுத்திருக்கேன். இதில் 3 பார் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் இந்த ரெசிப்பியில் வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டபுள் பாய்லர், அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நான் வந்து இந்த சாக்லேட்ஸை போட்டிருக்கேன். அந்த சாக்லேட்டை போட்டுட்டு நம்ம இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். கேஸை வந்து நல்லாவே ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். பாருங்கள், இது மெல்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் பிடிக்கும். இப்போது இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் வந்து இது மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட 50 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்ல சுண்ட காய்ச்சிய பால், இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சிட்டு அந்த பாலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த பால் வந்து 50 கிராம் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். 50 ml. அப்புறம் வந்து இந்த மாதிரி சால்டட் பட்டர் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 க்யூப்ஸ். கேஸை வந்து நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பளபளன்னு வரும். நீங்கள் வந்து உருகின ஸ்டேஜ் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் நான் அதே மாதிரி இன்னொரு க்யூப் போட்டிருக்கேன். கேஸை வந்து நல்லாவே ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கலவை வந்து உங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே உருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நல்லா உள்ளே உருக ஆரம்பிச்சிரும். ஸோ எக்காரணத்தை கொண்டு கேஸை வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது நீங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முழுமையாக எல்லாமே மெல்ட் ஆகத்துட்டையும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு 8 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஸை விட்டு எடுத்தாலுமே அது வந்து அதாவது உருகிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு பளபளன்னு உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். ஒரு நல்ல ஒரு இதாக இந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 10 பாதாமையும் 10 முந்திரியையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம தூவிக்கலாம். இதில் உங்களுக்கு வால்நட் பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நட்ஸ் போடுறது நீங்கள் சாப்பிடும்போது அது ஊடையில் கடிபடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் பாதி அமௌண்ட் எடுத்து தான் இந்த சாக்லேட் சாக்கோபார் பண்ண போகிறேன். இதில் வந்து பாதி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் குவான்டிட்டியை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீமை ஊற்ற போகிறோம். சேம் அமௌண்ட் அது ஒரு, அதாவது நீங்கள் அந்த சாக்லேட்டு கலவை வந்து 100 கிராம் பயன்படுத்திங்கன்னா இதுவும் 100 கிராம் தான் பயன்படுத்தணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை சாக்கோபார் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து பட் சேம் அமௌண்ட்டாக இருக்கணும். 1:1 விதத்தில் தான் இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்ச நேரம்லாம் நீங்கள் வந்து சொக்கோபார் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சொக்கோபார் வீட்டிலையே பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டான முறையில் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எந்த மாதிரி இருக்குன்னு நல்லா அப்படியே ஒரு ஃப்ளஃபியாக அப்படியே ரொம்ப ஒரு நல்ல க்ரீமியாக வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படியே சேவ் பண்ணிட்டீங்க, அதாவது இப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 4 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இது ஐஸ்கிரீமாகவும் ஆயிரும். ரொம்பவே சூப்பராக, இது ஒரு டேஸ்ட்டை வந்து நான் சொல்லவே முடியாது. உங்களுக்கு வந்து இதில் லைட்டாக வெண்ணிலாவோட ஃப்ளேவருக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் வெண்ணிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ் பண்ணலை, என் பையனுக்கு பிடிக்காது.
இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட் கலவை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ண போகிறோம். இதுதான் கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் உள்ள பால் பேக்கெட் இருக்குல்ல, அதில் உள்ள கார்னர் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா அந்த நட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அது ஈஸியாக வர்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் பேக்கெட் இருக்குல்ல, அதில் உள்ள கவர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த நட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெரிய மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே ஃபில்லப் பண்ணிடலாம் நம்ம. இந்த வீடியோ வந்து ரொம்பவே பெருசான வீடியோவாக இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு கிளிப்பையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்ச நேரம்லாம் சொக்கோபார் பண்ணி சாப்பிட முடியும். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மோல்டில் நம்ம இதை ஃபில்லப் பண்ண போகிறோம். இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மோல்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் இதுதான் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஃபில்லப் பண்ணும்போது நான் கண்டிப்பாக மறக்காமல் இப்படி தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா உங்கள் சொக்கோபார் வந்து நீட்டாக வராது, அதாவது முழுமையாக இருக்காது, ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இடையில. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிடுங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி 3 மட்டுமே ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மறக்காமல் இந்த ஐஸ் குச்சி வச்சுருங்க. ஃபுல்லாக கீழே வர போகணும், பாதியில் வைக்காதீங்க. இப்போ நீங்கள் பாதியில் வைக்கும்போது நம்ம இதை எடுக்கும்போது மோல்டை விட்டு எடுக்கும்போது அது வந்து கீழே விழுந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா உள்ள டீப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 6 ஹவர் வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 6 ஹவர்ஸில் இது ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நிமிஷம் மட்டும் வெளியில் வச்சுருங்க. அதாவது வெளியில் அல்லது உடனே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கையை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்டாக நம்ம கையில் உள்ள சூடு பட்டு அது வந்து அப்படியே வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது ரியல், அதாவது உங்களுக்கு இது வந்து ஷேப்பு எப்படியோ இருக்குமே அப்படின்னு தெரியும். பட் செம்ம டேஸ்ட் வந்து ஹெவன் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஐஸ் கட்டி மாதிரிலாம் இருக்காது, அப்படி க்ரீமியாக யம்மியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். இது உள்ள நட்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்பவே அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்மியான அமௌண்ட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து மேலே உங்களுக்கு திரும்ப எப்படி நட்ஸ் போட்டு கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னும் இதில் இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து சேம் அதே மாதிரி முதல்ல மெல்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம், அதே மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஃப்ரீஸ் பண்ணினீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.